அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நியாயாதிபதிகள் 15:15 பாருங்களேன். சிம்சோனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், அவனை கட்டி எப்படி கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகிறது. அப்போது என்ன நடக்குது பாருங்களேன். 15:15 உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்றான். சிம்சோன் ஒரு சாதாரணமான ஆள் தான். ஆனால் அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்ததினால் அவன் அசாதாரணமானவனாக இருந்தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்சோன் ஒரு ஹல்க் மாதிரி பெருசாக இருந்தான் அப்படின்னு இல்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம், அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவனை அசாதாரணமானவனாய் வைத்திருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கும். ஆமென். உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் நீங்கள் அசாதாரணமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ பிசாசுக்கு உங்களை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆமென். சரி, அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, சுற்றி நிறைய பேர் இருக்கிறானுங்க. இவன் அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னு என்ன இருக்குது அப்படின்னா, கழுதையின் பச்சை தாடை, அதை அப்படி வலிக்கிட்டே போகும் பாருங்க. ஆனால் அவன் கண்ணுக்கு அது தென்பட்டோன்னையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா, அதை அப்படி எடுக்கிறான். அப்படி நான் சொல்கிறேன், உங்களுடைய அந்த வெப்பன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. உங்களுடைய அற்புதம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. உங்களுடைய அந்த பிரேக் த்ரூ உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆமாம். அப்போ அவன் பறக்கிறான் பாருங்க, கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு. அடுத்து என்ன பண்ணுறான்னா, அதை கை நீட்டி எடுக்கிறான் பாருங்க. அப்போ உங்கள் அற்புதம் நீங்கள் காண்கிற இடத்துல தான் இருக்கிறது, அதே நேரத்தில் கை நீட்டி எடுக்கிற இடத்துல தான் இருக்கிறது. ஆமாம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், காடைகளை கர்த்தர் கொடுத்தார்ல. அப்போ அந்த காடைகளை கொடுக்குறப்ப 3 அடி உயரத்துக்கு அந்த காடைகள் தப்பி இருந்துச்சான். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கை நீட்டி எடுக்கிற அளவில் தான் அந்த காடைகள் இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய அற்புதம் கை நீட்டுற அளவில் தான் இருக்குது. ஆமென். அப்போ உங்களுடைய அற்புதம் உங்கள் கண்ணார நீங்கள் காண்கிற தூரத்தில் தான் இருக்குது, உங்கள் கையால் நீங்கள் நீட்டுற இடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கேயோ எவ்வளோ நாள் அப்படிலாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்க அற்புதம். ஆமென். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை கண்டு அதை கையில் எடுத்து அதனாலே 1000 பேர். என்னப்பா, அந்த தாடையில் எடுத்து அடித்தா எப்படி சாவாங்க, ஆனால் அபிஷேகம் இருந்தால் அதெல்லாம் நடக்குது. ஆமாம். அப்போ இந்த ஐடியாவை வச்சு நீ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவ, அபிஷேகம் இருக்கிறனால வருவீங்க. அவன் இந்த பணத்தை வச்சு எப்படி நீ வீடு கட்டுவ, அபிஷேகம் இருந்தால் அது சாத்தியம். ஆமாம். இந்த மருந்தை சாப்பிட்டு இருக்க உனக்கு எப்படி பூரண ஆரோக்கியம் இருக்கும், அற்புதம் பாருங்கள். அபிஷேகம் இருக்கிறதுனால அந்த மருந்து மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தரின் பரிகாரி, அதனால் நான் சுகமாகும். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பெரிது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் அசாதாரணமானவர்கள். நீங்கள் அசாதாரணமாய் இருக்கிறபடியால் அசாதாரணமான காரியங்களை செய்வீர்கள், அசாதாரணமான ஜெயங்களை எடுப்பீர்கள். சிம்சோன் பாருங்க, அந்த பச்சையான தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை வைத்து அசாதாரணமான ஜெயங்களை நீங்கள் எடுப்பீங்க. ஆமென். பிரதர், எனக்கு பாடம் மட்டும்தான் தெரியும், அதை வச்சு ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் பாருங்க. புதிய புதிய பாடல்களை கொடுக்க போகிறார். அதனால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கி இருக்க போகிறீங்க. ஆமென். பிரதர், எனக்கு இந்த டிராயிங் மட்டும்தான் நல்லா வரும், அதை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாளந்து, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன அதை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அதை செய்ய வைக்கும். ஆமென். அப்போ உங்கள் அற்புதம் நீங்கள் காண்கிற ரீதியில், இதை காண்கிற தூரத்தில் தான் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுகிற தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீங்க, அந்த அற்புதத்தின் நெருக்கத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க, அடுத்த அற்புதம் நடக்க போகுது. ஆமென். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் கையில் எடுத்திருக்கிற காரியத்தை வைத்து கர்த்தர் பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். அசாதாரணமான ஜெயத்தை இன்று அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.